வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான்சி அவங்களோட மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கு ரெடி பண்றதுக்காக போறோம். அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணல, மேக் ஓவர் நம்ம பண்ணி விட்டுருக்கோம். எனக்கு மூச்சு வாங்குது. இப்போ அவங்களுக்கு மேரேஜ்க்கு போகிறோம். இது ஒரு கிறிஸ்டின் வெட்டிங். இவங்க பிரைட்ஸ் மேட் அதெல்லாம் இருக்குது. ஆஷாவும் இன்னைக்கு கூட வராங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ தலை மட்டும் வாரிட்டு நான் அப்படியே கிளம்ப போகிறேன். செம்ம வெயில். இன்ட்ரோ இன்னும் கொடுக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் உங்களோட பிக் டேக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடுறீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாரும் தேடுறாங்க, இல்லைனா நீங்கள் அப்கமிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில், மெயிலில், இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்குள்ளே வேர்க்குது. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ நம்ம எப்பயும் போல் கிளம்பி விட்டோம். பயங்கர வெயில். எனக்கு ஆக்சுவலி அன்றைக்கி மேக்கப் பண்ணணும், ட்ரெஸ்அப் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப கச்ச கச்ச கச்சன்ட்டு ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் ஸ்கர்ட்டுக்கும் எனக்கு கம்மியான ஒரு டிஷர்ட் போட்டுட்டு கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். கன்சீலர் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்பாட்ஸை ஹைட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். லைட்டாக ஃபேஸில் ஏதாவது ஒரு கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக ப்ளஷ் போட்டேன். அப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் பிரைட் கலர், ஸோ தட் எல்லாரும் ஃபோக்கஸும் என்னோட ஸ்பாட்ஸில் இருக்காது, லிப்ஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்ட்டு. போகிற வழியில் ஆஷாவை பிக் பண்ணிட்டு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே மண்டபம் ஏர்போர்ட் மண்டபம். ஸோ அதனால காரில் யூ டர்ன் போட்டு வரதுக்கே அங்கே செம்ம டிராஃபிக், செம்ம இதுவாக இருந்தது. பிரைடுக்கும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால காரில் வழியிலேயே ரோட்டில் இறங்கி பை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம் வேகமாக. நாங்கள் உள்ள ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த வெயில் வேற தாங்க முடியல. நானும் ஆஷாவும் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் எப்பயுமே லைட்டாக கோஆர்டினேட் ஆகிடும். ஒன்று நாங்கள் பேசி வச்சு போடுவோம், இல்லைன்னா அது தானாக அப்படியே அமைஞ்சிரும். நிறைய வாட்டி தானாக அமைஞ்சிரும். இல்லைன்னா என்ன காஸ்டியூம் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அந்த காஸ்டியூம் போடுவாங்க. பட் கலரும் சேர்ந்து போயிடும். இந்த இதில் ஸ்கர்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா கரெக்டாக ஆஷா பிங்க் கலர் ஸ்கர்ட் போட்டாங்க. ஸோ நம்ம வேகமாக உள்ளே போயிட்டோம். மண்டபத்தில் ஸ்டேஜ் செம்மையாக டெக்கோர் பண்ணாங்க. அப்படியே ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு அதை நான் போனோடனே சொன்னேன், பொண்ணுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. பொண்ணை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க அட்வான்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு. கூட ஹெல்ப்புக்கு ஆஷா வந்ததுனால பிரச்சனை இல்லை. நான் மேக்கப் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, போன இதில் மேக்கப் எப்படி இருந்தது, எவ்வளோ நேரம் ஸ்டே ஆச்சு, யாரெல்லாம் கேட்டாங்க, நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ண தான் சொன்னாங்க. நான் என்னோட ஒர்க் ப்ரொமோட் பண்ணுறத விட என்னோட பிரைடு என் ஒர்க் ப்ரொமோட் பண்ணுறதுல நிறைய என்ன சொல்கிறது எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ சொன்னாங்க, ஒரு சில பேர் மேக்கப் கொஞ்சம் தெரியுதே, போட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னாங்களா. நான் உடனே கேட்டேன், அப்போ போன வாட்டி போட்டதை விட லைட்டாக போடுவா எப்படி அப்படின்ட்டு. இல்லை ஆர்த்தி, நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படியே போடுங்க, அதுதான் கரெக்டாக இருந்தது. எனக்கு எதையுமே மாற்றாதீங்க, அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி போடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே டன் அப்படின்ட்டு நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. அதே ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க. இவங்களுக்கு 2 சாரீ. ஃபர்ஸ்ட் சாரீ லைட் பிங்க் கலர்ல, அடுத்தது ரிசப்ஷனுக்கு நல்லா பிரைட் ரெட் கலர் சாரீ. ஸோ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம மேக்கப் போடணும். ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படிதான் புக்கிங் எப்பயுமே அப்படிதான் போகும். முடிஞ்ச அளவுக்கு பொண்ணை கம்ஃபர்டபுளாக அப்படியே சிரிச்சுட்டே கதை பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி தான் இது பண்ணுறது. இல்லைனா அவங்களுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ஆங்ஷியஸாக இருக்கும். அவங்க மூஞ்சி என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா மூஞ்சில் நல்லா தெரியும். மேக்கப் டப்புன்னு ஒரு 10 ஸ்டெப் ஜம்ப் ஆயிருக்கும். என்னன்னா எங்கள் அம்மா நடுவில் பிரேக் எடுத்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ப்ரைடு செம்ம கன்சிடரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும். ஸோ அதனால அவங்க இந்த டைமுக்கு வாங்க, அப்போ தான் நீங்கள் இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சாங்க. அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சதுன்னா, ஒரு சில புக்கிங்ல சாப்பிடன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு புக்கிங்ல சாப்பிட உட்காந்தது எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பிரைடு நம்மளுக்கு டேக் கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு. அவங்களுக்குன்னு யோசிக்கல, எங்களுக்கு போறதுக்கு டயர்டா இருக்கணும், அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உடனே சாப்பிடணும், ஏன்னா நான் சாப்பிடாம வருவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்தோடனே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டிராஃபிக்கில் அப்படின்னோடனே, இல்லை ஃபுட்டு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே, இல்லை 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 நோ 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 சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. அதனால கீழே இருந்து அம்மா
பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு, ஆஷாக்கு, பிரைடுக்கு எல்லாருக்கும். அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டே ஒர்க் கண்டினியூ பண்ணோம். அண்ட் இன்னொன்று அவங்க கேட்டது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நெத்தியில் ஆக்டிவ் பிம்பிள் மாதிரி கட்டி மாதிரி கொஞ்சம் பெருசாக பம்ப் மாதிரி இருந்தது. அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஹைட் ஆயிருமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது அப்படியே நடுவுல இருக்கிறதுனால கண்டிப்பா தெரியும் அப்படின்ட்டு. ஃபைனல் லுக்ல அது தெரியுதா அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இவங்க கேட்ட மாதிரி லுக் வந்து சட்டிலா வந்து போட்டாச்சு. லிப்ஸும் வந்து லைட்டா போட்டிருக்கோம். லிப்ஸ் வந்து நான் ஸ்மாஷ் பாக்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஹேர் ஸ்டைல் வந்து ஆஷா வந்து ப்ரெப்பிங் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் ஹேரோட ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு போயிட்டேன். ஃப்ரண்ட்ல எந்த மாதிரி வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆஷா வந்து இந்த பக்கம் ஜம்ப் ஆயிட்டாங்க. பிரைடோட சிஸ்டருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணும் அப்படின்னு. அவங்களும் ஒரு அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் மாதிரி காட்டியிருந்தாங்க. லைக் ஹை போனி டெயில் மாதிரி. அவங்களோட ஹேர்லேயே ஆஷா வந்து அதை பண்ணாங்க. நான் வந்து பிரைடுக்கு இங்கே மெஸ்ஸி பன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மெஸ்ஸி பன்னுன்னு சொல்லலாம், ட்விஸ்டட் பன்னுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இவங்க வந்து பன்னோட பிளேஸ்மெண்ட்டு, பன்னோட லுக்கு, சைடில் எப்படி இருக்கணும் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டே ரெக்குவயர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதுலேருந்து பார்த்து சூஸ் பண்ண பன் ஹேர் ஸ்டைல் தான் இது. ஃப்ரண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா சைடு பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துட்டு பின்னாடி மெஸ்ஸி மாதிரி. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், அப்பா நம்மளுக்கு ஹேர்லேயே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் அப்படின்ட்டு. நான் வந்து எப்பயுமே மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். பட் ஆனால் எனக்குள்ள ஹேர் வெறியும் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ க்ரௌன்லாம் மாட்டியாச்சு. க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரைடை எழுப்பி விட்டுட்டு சாரீ கட்டியாச்சு. பிரைடு வந்து இந்த சாரீ அவங்களே வந்து லைட்டாக பின் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருந்ததா சொன்னாங்க. ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. நான் வந்து ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்னர் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சஸ் இந்த ஜுவல்ஸ் மாட்டுறது, லேஷஸ் ஒட்டுறது அந்த மாதிரி வேலைலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த நெட்டு வெயில் வந்து மாட்டி விட்டாச்சு. செம்ம ட்ரீமியாக இருந்தது அவங்களோட ஓவரால் லுக்கே. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. அவங்களோட ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக க்யூட்டாக செம்மையாக இருந்தது. நான் கேட்டேன், இது ஜிஆர்டியில் தானே வாங்குனீங்க, நான் இதை பார்த்துருக்கேன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா டச்சப்ஸும் முடிச்சுட்டு ஃபைனல் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு லைனர் மட்டும் வச்சுக்கலாம், அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லைனரும் வச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்மோக்கி மாதிரி லைட்டாக ஸ்மச் பண்ணி சட்டலாக இருந்தது. அடுத்த லைனர் வச்சேன். அது இன்னும் லுக் வந்து நல்லா கண் வந்து அப்படியே நல்லா ஷார்ப்பாக காட்டுச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. திருப்பி ஃபைனல் லுக் வந்து வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே இருங்க போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்துட்டாரு கரெக்டாக ஆன் டைமுக்கு. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, வரீங்களான்னு. இந்த பிரைடும் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வந்த உடனே அப்படியே இந்தாங்க ஆர்த்தி வந்துருச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவங்களோட கையில் வச்சிருக்க பொக்கே இருக்கு இல்லையா, ஃப்ளவர் பொக்கே, அதுவே நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கின மாதிரி சொன்னாங்க. 6000 என்னமோ. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருக்கா இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரைடு போயிட்டோன்னே பிரைட்ஸ்மெய்டுக்கும் மேக்கப் இருந்தது. பட் ஆனால் அவங்க ஹேர் பண்ணிட்டு இருக்கனால பிரைடோட அம்மாவுக்கு பண்ணிடலாம், அவங்க அடுத்து ஒர்க் ஏதோ இருந்ததுன்னா போவாங்க அப்படின்ட்டு பிரைடோட அம்மாவுக்கு போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு இருக்கும்போதே க்ரூம் வந்தார். அவருக்கு ஹேர் லைட்டாக செட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னோடனே அவருக்கு ஹேர் பண்ணிட்டு இருந்தேன். பிரைடோட அம்மாவுக்கு சுத்தமாக மேக்கப் என்ன சொல்கிறது, எதுவுமே போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. அவங்க ஆக்சுவலி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுலலாம் வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ அதனால நான் லைட்டாக வந்து கன்சீலர் போட்டு ஹைட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து அவங்க கண்ணாடியில் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. தெரியுதா, எதுவும் போட்ட மாதிரி தெரியுதா அப்படின்னு. நான் கேட்டேன் அப்போ தான், எதுவுமே தெரியாது, தெரியாத மாதிரியே நான் போட்டு விடுறேன் அப்படின்னு. க்ரூம் போனோடனே திருப்பி அம்மாவுக்கு உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஐ மேக்கப் எதுவுமே போட வேணாம், ஐப்ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால வந்து வரைஞ்சி விட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால எல்லாமே சட்டிலாக அவங்களே அவங்க மாதிரியே அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நிற்க வச்சாச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அது சர்ச் வெட்டிங் அப்படின்றனால அங்கே சுத்தமாக வந்து இந்த ஏசி, ஃபேன், காற்று எதுவுமே இருக்காதான், கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். அதனால வந்து எல்லாமே மைண்டில் வச்சு தான் எல்லாமே கோர் பண்ணது. அவங்க அம்மாவை கிளப்பியாச்சு. அடுத்து பிரைடு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பிரைட்ஸ்மெய்டை வந்து, அதாவது பிரைடோட சிஸ்டரை மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கும் நம்ம போன வாட்டி மேக் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியே அதே மாதிரியே லுக் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு.
நான் இவங்களுக்கும் கேட்டேன் அதே மாதிரி ஓகேவா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரைட்ஸ்மெய்டுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைட் பிக்மெண்டேஷன் தான். ஸோ கன்சீலர் போட்டுட்டு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபேஸை செட் பண்ணிட்டு நான் லைட்டாக ப்ரான்சிங் ப்ளஷ்ஷு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இவங்க ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் டீப்பராக இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி சட்டலாக ஒரு மேக் ஓவர் எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்தேன். ஹைலைட்டர் தான் இங்கே வந்து பேங் ஆன். நான் அந்த இது போட்டுட்டு இப்படி திரும்பணும்னு எங்கே பார்த்தீங்கன்னா சீக்ஸ் எவ்வளோ அழகாக க்ளோ ஆகுது அப்படின்ட்டு எனக்கு அது ஃபேவரட் பார்ட்டு. எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ஹைலைட்டர் போடுறது தான் அவ்வளோ பிடிக்கும். இப்போல்லாம் நான் இந்த விளாக்லாம் போடுறேன் இல்லையா, ஸோ என்னோட பிரைட்ஸ் அப்கமிங் பிரைட்ஸ் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஹைலைட்டர் போட்டுட்டு நான் கண்ணாடி திரும்பும்போது அவங்களும் சேர்ந்து கண்ணாடியை பார்க்குறாங்க க்ளோ தெரியுதா அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஐப்ரோ ஆல்ரெடி நல்லா திக்காக இதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணாமல் லைட்டாக ஃபில் மட்டும் தான் பண்ணேன். ஓவராக அவங்களும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐ லுக் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் வந்து பச்சை கலர் இருக்குன்னு நம்ம பச்சையை போடல, ப்ளூ கலர் இருக்குன்னு ப்ளூ கலரும் போடல. ஐ மீன் ப்ளூ இல்லை, நானும் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. நம்ம ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி ஃப்ளஷ் டோன்ஸ் யூஸ் பண்ணாலே ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும் அப்படின்றதுல வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் அதே மாதிரியே போட்டுட்டு அவங்க ஐலைனரும் வேணும் அப்படின்னாங்க. அதனால் லைனரும் வச்சு குட்டியாக ஒரு விங் போட்டாச்சு. செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இதை தான் ஓவரால் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க ஹாப்பியாக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சர்ச்சுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. கீழே இறங்கிட்டோம். மேலே பேக்லாம் பேக் பண்ணி அங்கேயே வச்சுட்டு ரொம்ப பசிச்சுது. பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துடலாமா என்ன அப்படின்ட்டு. பிரைடோட அம்மாவுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே ஆஷா வந்து நம்மளை விட்டு எஸ் ஆயிட்டாங்க. கலட்டி விட்டு போய் விட்டார்கள். அவங்களுக்கு வந்து சடனாக ஏதோ ஒர்க் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து தனியாக என்ன பண்ணுறது, கதை பேசுறது கூட ஆள் இல்லையே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் டேடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே பக்கத்துலேயே வந்து A to B இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரே ரோடு தான், லைக் ரொம்ப கிட்ட. ஆனாலும் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த ஏர்போர்ட் கிட்ட வரைக்கும் போயிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட்டு இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்லையாச்சும் ஏறிடணும்ப்பா வாழ்க்கையில். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் தான் தொட முடியல, டொமஸ்டிக் ஃப்ளைட்டாச்சும் ஏறிடணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே ஏர்போர்ட் வாசலில் பார்த்துக்கிட்டே வெளியே வந்தேன் நான். ஸோ இவ்வளோ டிராஃபிக்கில் A to B உள்ளே போகிறதுக்கே பெரிய போராட்டம். A to B உள்ளே போயிட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆர்டர் எடுக்க கூட யாருமே வரல. கையை வச்சு கூப்பிட்டாச்சு, இங்கே பாருங்க இங்கே வரேன் 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 எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே வரல. இது என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை, நம்மளுக்கு இன்றைக்கி சோறு கூட இல்லை போலையே அப்படின்னு யோசிச்சு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னே ஒரு வேளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வேறு இருந்தது. ஏன்னா செகண்ட் சாரீ சேஞ்ச் இருந்துச்சு. அதனால் கடைசியில் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கேட்டோன்னே வேறு என்ன எதுவும் பெருசாக ஹெவியாக வாங்கி சாப்பிட முடியாது, அதனால் பானிபூரி மட்டும் கொடுங்க 5 நிமிஷத்துக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி விட்டோம். என்னன்னா அறக்க பறக்க ஓடினேன் மண்டபத்துக்கு. அங்கே அப்போ வந்து ஃபுல்லாக வெளியே அந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பிரைடு வரதுக்கே இன்னும் ஒரு 1 hour அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க வரதுக்கு. அங்கே நான் ரூம்லேயே உட்காந்துட்டு சும்மா இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தேன். பிரைடு வந்துட்டாங்க. பட்டு பட்டுன்ட்டு சாரியை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் மாட்டி விட்டாச்சு. இவங்களுக்கு வந்து செகண்ட் சாரீ, அதாவது ரிசப்ஷன் லுக்குக்கு வந்து ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்கும், எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றனால ஐஷேடோ வந்து ரெட் சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்டு ஷிம்மர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அதே லிப்ஸ்டிக் வந்து இந்த சாரிக்கு செட் ஆகாது. இதுக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். அப்புறம் முதுகுலலாம் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஃபேஸ்லேயும் லைட்டாக டச்சப் பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் வந்து அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன் செஃபோராலேருந்து. வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்து அந்த வேலை முடிஞ்சோடனே சாரியை வந்து அயன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஆனால் எதுவுமே அவசரமே இல்லை. உடனே அப்போ தான் உள்ளே வந்தாங்க. நம்ம வேக வேகமாக முடிச்சிட்டோம். அவங்க அம்மா வந்து பொறுமை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அவங்க எதுவுமே யாருமே வந்து சீக்கிரம் 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 அப்படின்ட்டு இது பண்ணவே இல்லை. யாருமே ரூம்குள்ளேயும் வரல. இந்த ஃப்ளவர் வந்து பொண்ணு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இந்த பன்னுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம தான் அதை வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வைக்கும்போது கரெக்டாக ரூமும் வந்துட்டாரு. நான் ரெடி ஆகிட்டேனே அப்படின்ட்டு பிரைடை கிளப்பி ஃபைனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்மளும் வந்து நடைய கட்டிட்டோம். கிளம்புறதுக்கே வந்து அப்படியே இருட்டாயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு அப்படியே ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து அவ்வளோ டிராஃபிக்கு. அவ்வளோதான் வீடு வந்து சேர்ந்தாச்சு. கிளம்பும்போது ஹாப்பி மைண்ட் செட்டாக கிளம்புனேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலிக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கும் நான் கொடுத்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிரைடல் என்கொயரிஸ் இருந்தால் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.